ஃபோக்ஸ் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து வீட்டையே க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா அப்படி இல்லைடா, போடுறா எப்படிடா இருக்கு? நீங்கள் இப்படி வைங்க. லூசு பண்ணி லிரிக்ஸ் தான் தேவை.
Tomorrow. ஹாய் ஃபோக்ஸ், குட் மார்னிங். இப்போ தான் எழுந்திரிச்சேன். தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக செம்ம ஆட்டம், பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாம் இருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு பசங்க கூட. ஒரு 4-5 மணி தான் தூங்கணும். கரெக்டாக மணி இப்போ 7 எழுந்தாச்சு. இதுதான் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸு, ஓகேவா? நம்ம இருக்கிறது வந்து நாயுடுபேட்டுக்கு, ஆந்திராவில். ஆமாம், பார்டர்கிட்ட தான், நம்ம தமிழ்நாடு பார்டர்கிட்ட தான் நாயுடுபேட்டில் இருக்கோம். இதுதான் ஃப்ரெண்டோட வீடு, தெரியுதா? சுற்றி வந்து பிளேஸ் செம்மையாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வெளில வந்து பசங்க கூட. ஸோ அதனால தான் ஒரு ட்ரை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இது பிளானே இல்லை, சடன் பிளான் தான். ஷூட் எடுக்கணும், ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தது தான். அப்படியே அங்கேருந்து இங்கேருந்து அங்கேன்ட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து பசங்க கடைக்கு போயிருக்காங்க. 2 பேர் கடைக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் தூங்குறான் நல்லா, எந்திரிக்கல மட்டை. அவர் எழுந்ததுக்கப்புறமா அவனுங்களும் வந்துடுவானுங்க. அவனுங்களும் வந்துட்டானுங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷ்அப்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பக்கத்துலேயே அப்படி நடந்து போயிட்டு ஊரெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பிளான் பண்ணுவோம், ஓகேவா? நல்லாயிருக்கு. செம்ம மழை ஃபோக்ஸ். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். சரியான மழை. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நைட்டே வெளில சுற்றுற மாதிரி தான் பிளானில் இருந்தது, படுக்கிற பிளானே கிடையாது. சரியான மழை, கொளுத்திருச்சு மழை, செம்ம மழை. இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. நான் தூங்கும்போது 5 மணி இருக்கும், சுத்தமாக தூக்கம் இல்லை. 5 மணி இருக்கும். 5 மணிக்கே செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்குன்ற சென்ஸ் லைட்டாக டிசில் ஆகுது. ஆனால் ஓகே, இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கிளம்பும்போது கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம போயிட்டு இப்படி சுற்றுவோம், ஊர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சு. நைட்டு வரும்போது பயங்கரமாக இருந்தது. ஃபுல்லாக கும்மிருட்டு சொல்லலாம், கும்மிருட்டு, அந்த மாதிரி கும்மிருட்டு. இது என்ன ஊர் எதுவுமே தெரில. டவர் இல்லை இங்கே, எதுவுமே சுத்தமாக டவர் வர மாட்டேங்குது. கொஞ்சம் வெளில போயிட்டு தான் பார்க்கணும் டவருக்கெலாம். ஓகேவா இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரில. டவர்லாம் இல்லாமல், ஃபோன்லாம் இல்லாமல், நம்மளாலாம் வாய்ப்பு இல்லை ரொஜா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், ஓகே? ஹாய் ஃபோக்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து கீழே இறங்கிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம அந்த ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகிறோம். அந்த ஊரை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ கொடை இருக்கிறது மறைக்குது, ஆனால் கொடை பரவாயில்ல நினைவோம். தெரியுதா பேக்ரவுண்டில்? நல்லா இருக்குல்ல? அதுவும் மழை பெஞ்சதுக்கு இப்போது கேரளா வைப்புக்கு மாறிடுச்சு ஊரே. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே பின்னாடி மாடு. இங்கே ஃபுல்லாக நிறையா மாடுங்களை வளர்க்குறாங்க. நம்ம அப்படியே இங்கேருந்து நடந்து போகிறோம், இல்லை காரை ஓகே கார்லேயே போவோம். நம்ம மழை திடீர்னு பெஞ்சிச்சுன்னா கேமராலாம் இது வரும். ஸோ அது காரில் போயிட்டு அப்படியே இங்கே சுற்றி இருக்க வயல்வெளிகள்லாம் பார்த்துட்டு முடிஞ்ச ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே போவோம், ஓகேவா? நான் அப்படியே பேக்ரவுண்டில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தெரியுதா? அப்படியே மிஸ்ட்டு லைட்டாக இறங்குது. மழை பெஞ்சதுனால செம்மையாக இருக்குல்ல? இன்னும் நல்லா இருந்துச்சு அந்த பக்கம். இந்த பக்கம் போகும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. காலைல போய் டிஃபன் வாங்கிட்டு வந்தானுங்களாம், அவனுக்கு சொன்னானுங்க. இப்போ போகும்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஊர். தெரியுதா? ஃபுல்லாக டிராக்டரு அதெல்லாம் தான். இங்கே ஒரு கண்ணுக்குட்டி நிற்கிது, அங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க, நம்மளை தான் பார்க்குறான் அவன். தெரியுதா? ஓகே, நம்ம அப்படியே காரில் எடுத்துகிட்டு கிளம்புவோம்.
ஆக்சுவலாக நாங்கள் இப்போது ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் போகிறோம். இந்த கால்லாம் ஃபுல்லாக சேரு. ஆனால் விஷுவல் பாருங்கள், ஆஹா செம்மையா இல்லை? சூப்பராக இருக்குது ஊரே. அப்படியே எதிர வந்து சிவன் டெம்பிள். சொன்னல நேற்று சம்மாமலான்ட்டு தெரியுதா ஓக்ஸ்? அப்படியே பாருங்கள் நெல் ஃபுல்லாக தெரியுதா? இப்போ விளையுது, செமையாக இருக்குது. நல்லா இருக்குல்ல, ஃபுல்லாகவே வயல். வரான் வாங்க வாங்க. வ்ளாகுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆமாம் பார்த்துடா, நான் என்ன சொல்கிறேன், அந்த வேலி அதுலேயே கால் வச்சு இறங்க முடியாது பேர். ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே இறங்கி ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். ஆமாம் ஓகே. ஆரம்பமே அமர்க்கமலம். சரி வளர்றேனே, அமர்க்கலமாக இருக்குது. ஜம்ப் அடிச்சிரியா பேர்? அந்த கட்டையை பிடிச்சி ஜம்ப் அடிச்சிட்றா. ஆஹா வீரண்டா. நான் இறங்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு கேமரா வாங்கினீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். வா வா வா. சிம்பிளாக இறங்கிடுவேன் நான். அப்படியா? ஆமாம் காய்ஸ் பார்த்து வாங்க. ஏன்டா வாங்கடா. சரி வரான்டா. ஏய் செருப்பு போடலன்னா வராது, அது குத்தும். அந்த இடம் குத்தும், அந்த இடம் குத்தும். மச்சான் இஷ்டத்துக்கு பாட்டு போடுறோம்டா, காப்பிரைட் அடிச்சு விட்டுருவான்டா எல்லாத்துலயும் சேர்த்து. அவன் இப்போ வந்து வைப்ல இருக்கான், ஃபுல்லா ஜாலியா இருக்குன்னு வந்துக்கிறான். ஃபோக்ஸ் இதுதான் நம்ம ஃப்ரெண்டோட வீடு. எல்லாத்தையும் பூட்டிட்டு காலி ஆயிடுச்சு. பக்கம் எடுத்துட்டு கிளம்புறோம். சப்போஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது ஸ்டே பண்ணோம்னா அவங்களுக்குலாம் ஸ்டே பண்ண வைப்பியா? வெளியில டூ எழுதி நேம் போர்டு ஒட்டிரு மச்சான். இதான் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பி வெளில போகிறோம். நீங்களே வந்து அவ்வளோதான். ஆக்சுவலாக நம்ம வீடு நம்ம பாதுகாப்பாக பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரோம். இதுவே அடுத்த வந்தானா அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும். அவனை என்ன சொல்கிறான் பார்க்க. ஏதோ நமக்குன்றதுனால ஓசியாக கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு போகிறான். இங்கே என்னடா கோயில் இது? விநாயகர். அது ஆக்சுவலாக இந்த இடம் நம்ம இப்போ கார் போயிட்டு இருக்க ரோடு எல்லாமே வந்துட்டு அவங்க தாத்தாவோடது, நிஷாந்தோட தாத்தாவோடது. அவர் வந்து ஊருக்கு தானமா வந்து தானமா இல்ல, நிறைய பேர் இருந்திருக்காங்க அவர் தாத்தாக்கு, அதனால பங்கிட்டு கொடுத்துருக்காரு. அதான் உண்மை. இந்த தாத்தாங்களுக்கு இதே வேலை. அந்த சந்தானம் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க, அரண்மனையில ஊர்ல இருக்க நாயிலாம் அரண்மனை கதை. அந்த சந்தானம் காமெடி வந்து இன்ஸ்பயர்ட் பை நிஷாந்த் தாத்தா தான். அவ்வளவுதான். அப்படி இல்லப்பா, இருந்த எல்லா தாத்தாவுமே அப்படிதான் இருந்திருக்காங்க. மேபி உங்க தாத்தா கூட அப்படிதான் இருந்திருப்பாரு. பேச மாட்டான்டா, பேச மாட்டான்டா. இப்போ அப்படியே அந்த மெயின் ரோடுக்கு மட்டும் ரோடு போல. மெயின் ரோடு ஏய் எனக்கு புரியலடா. தெரியும் தெரியும்னா லைன் ஸ்பாட் இருக்கு பாருங்க. அவங்க வீட்டுக்கே மேப் போட்டு தான் வந்தான். ஓகே மம்மி, போதும் மம்மி. ஹாய் ஃபோக்ஸ், ஃபைனலி ரீச் சென்னை. டீ அடிச்சுட்டு இந்த வீட்டு கிளம்பிருந்தா என்னோட விளாக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் பை. மறக்காம நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.